பொதுவாக ரிஷபராசியில் ஒருவர் பிறக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு தெய்வத்துடைய அருள் உண்டு, மகாலட்சுமியுடைய அருள் உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரன்னாலே மகாலட்சுமி, தன வாக்கு குடும்பஸ்தானம். அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானுடைய அமர்வு நல்ல பொருளாதார வளர்ச்சி. லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொத்து விற்று சொத்தின் மூலமாக ஒரு லாபம், ஒரு பண வரவு, இதை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீர்வு. கல்யாணம் எப்போங்க? 90s கிட்ஸுடைய கேள்வி இது பெரிய கேள்வியாக இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதை முதல்ல சொல்லுங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய அமைப்பு, சப்தமாதிபதியுடைய அமைப்பு, கடத்திர ஸ்தானாதிபதியுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ரிஷபராசி மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க 10 +1 +2 படிக்குதா, அவங்க படிப்பில் அக்கறை காட்டுங்க. லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஒரு மறைஞ்சிருக்கிறார். பலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரலாமே, ஃபாரினுக்கு ஒரு டூர் போயிட்டு வருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு சொன்னால், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில் இருக்கிறவங்க, எனக்கு வேலையில் நெருக்கடியாக இருக்க லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, இப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். பணம் பல வழிகளில் வரப்போகிறது. புதிய வீடு வாங்க போகிறீங்க, புதிய சொத்து வாங்க போகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் நமக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய திதி மிக முக்கியம். தேய்பிறை துவாதசி. ரிஷப லக்னத்தில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி நேயர்களே, பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பராபவ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பிறக்கப் போகிற ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்குது. எப்படிங்க? அதுக்கு என்னங்க ஆதாரம்? அதுதான் கேட்குறீங்க. உங்கள் லக்கணத்தில் தாங்க பிறக்குது. ரிஷபராசியை லக்கணமாக கொண்டு தான் புது வருஷமே பிறக்குது. பொதுவாக ரிஷபராசியில் ஒருவர் பிறக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு தெய்வத்துடைய அருள் உண்டு, மகாலட்சுமியுடைய அருள் உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரன்னாலே மகாலட்சுமி தான். அவர் ரிஷபராசியில் பிறந்த பலருக்கு எங்கெங்க காசு பணம் எங்களுக்கு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. தினந்தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும். ரிஷபராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும்னா மகாலட்சுமி பூஜை தினந்தோறும் பண்ணணும். குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளையாவது உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு 6 வெத்தலைக்கு மேலே 6 கொட்டைப்பாக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து பாருங்கள். செல்வ செழிப்பு வந்தே தீரும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடம், தன வாக்கு குடும்பஸ்தானம். அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானுடைய அமர்வு நல்ல பொருளாதார வளர்ச்சி. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, வருமானம், திடீர் வருமானங்கள் வரும். ரொம்ப நாளாக ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது வராது. ஆனால் இப்போ பணம் வரும். அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஓப்பனாக ஆரம்பிச்சிடும். ஒரு சொத்து விற்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக விற்க முடியல, இப்போ அந்த சொத்து விற்கக்கூடிய வாய்ப்பு வரும். காரணம் லாபத்தில் செவ்வாய். லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொத்து விற்று சொத்தின் மூலமாக ஒரு லாபம், ஒரு பண வரவு, இதை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீர்வார். இன்னொரு புறம் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். பலருடைய கேள்வி அதுதான், கல்யாணம் எப்போங்க? 90s கிட்ஸுடைய கேள்வி இது பெரிய கேள்வியாக இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதை முதல்ல சொல்லுங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய அமைப்பு, சப்தமாதிபதியுடைய அமைப்பு, கடத்திர ஸ்தானாதிபதியுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்லா பாசிட்டிவாக பேசுவீங்க. இது வரைக்கும் என்னங்க வாழ்க்கை, ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ சூப்பராக போகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க.
எண்ணங்கள் தாங்க வாழ்க்கையை உருவாக்குது. மனசில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வார்த்தைகளை பேச வைப்பார். அதனால் வாழ்க்கை மிக சூப்பராக உங்களுக்கு அமையப்போகுது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரனும் ராகுவும். அப்போ பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுக்கணும். ரிஷபராசி என்பர்கள் பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிற போது அது ஒரு மிக நல்ல விஷயமாக உங்கள் குடும்பத்தில் அமையும். இன்னொரு புறம் பாருங்கள், 4ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம்னு பேர். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஷபராசி மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க 10th +1 +2 படிக்குதா, அவங்க படிப்பில் அக்கறை காட்டுங்க. 4வது ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம்னு பேர் இல்லையா? நம்முடைய உடல்நல சுகம் எப்படி இருக்குங்கிற இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ஆண்டு நம்முடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். வீடு கட்டி இருக்கக்கூடிய வீட்டில் சில சமயம் வாஸ்து கோளாறுகள் இருக்கும். வாஸ்து கோளாறு இருக்குன்னா நான் எந்த ஒரு கஸ்டமருக்கு வீட்டை இடிங்க லட்சங்களில் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரங்க உங்கள் வீட்டு ஹாலில் பிள்ளையாருடைய படத்தை மாட்டி வைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் மந்திரங்களை ஓம் கம் கணபதையே நமகா என்ற மந்திரங்களை 108 முறை சொல்லி வந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் விலகிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம். லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஒரு மறைஞ்சிருக்கிறார். பலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரலாமே, ஃபாரினுக்கு ஒரு டூர் போயிட்டு வருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சியை, நிறைய முன்னேற்றத்தை, நிறைய மாற்றத்தை தரப்போகிற ஒரு வருஷம்தான். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது காசு பணத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது. இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல வருமானம் இருக்கும். பிள்ளைகள் வளர்ச்சி இருக்குது பாருங்கள். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். நம்ம பிள்ளைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சப்போர்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் இப்போ ரிஷபராசிக்காரங்க பண்ணுவீங்க. ஆலோசனை கேட்காத சில விஷயங்களை உங்களுக்கு எதிர்க்கிறதுன்னு தெரிவிப்பாங்க. ஏன்னா அட்டமாதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும். அதை போக இந்த ஆண்டு நீங்கள் யாரை வழிபடணும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு சொன்னால் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில் இருக்கிறவங்க எனக்கு வேலையில் நெருக்கடியாக இருக்க லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. இப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய ஜாயின்ஸ் உடம்பில் எலும்புகள் சேரக்கூடிய இடங்கள் ஜாயின்ஸில் பெயின் இருக்கும். கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சிலருக்கு இருக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். L4 L5ல் சிலருக்கு பாதிப்பு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பணம் பல வழிகளில் வரப்போகிறது. புதிய வீடு வாங்க போகிறீங்க, புதிய சொத்து வாங்க போகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. இந்த ஆண்டில் யாரை வழிபடலாம்? பராபவ ஆண்டு நமக்கு நல்ல பலன் தர எந்த இறைவன் உதவி செய்ய போகிறான்? அதுதானே உங்களுடைய கேள்வி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரையும் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று நீங்கள் வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன் கிடைக்கும். அதுவும் பள்ளியறை பூஜை மீனாட்சி கோயிலில் நடக்கும் பாருங்க. அந்த நேரத்திலே மீனாட்சியை சென்று வழிபாடு செய்வது உன்னதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. வாழுங்கள், வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும்.
அதே போல் மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் நமக்கு அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.